ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோங்க. இது கடலைப்பருப்பு போட்டு இது வந்து நம்ம இப்போ நம்ம பொரியல் பண்ண வேண்டாம், இல்லை ஒரு குழம்பு வைக்க வேண்டாம், ஒரே ஒரு பாட் மட்டும் வச்சா போதும். இப்போ சாதம் வச்சு குழம்பு வச்சு பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம இது ஒன்று மட்டுமே எனக்கு போதுங்க. நமக்கு சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு இதை நம்ம பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு ரசம் வச்சு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ தான் கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை வேக வச்சிடலாம். ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வேக வச்சிடலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், பாதி வெந்தால் போதும். அதுக்கப்புறமே நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பத்தாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இது கொஞ்சம் நேரம் நமக்கு வேகட்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா பொங்கிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வாழைக்காயை பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக கட் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஒரே அளவோடு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாதி வெந்துருச்சுங்க. ரொம்ப வேக வைக்காதீங்க, பாதி கரெக்டாக வேக வச்சா போதும். நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு சாப்பிடுவோம்ல தாளித்து, அந்தளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். இல்லைனா ரொம்ப குழஞ்ச நல்லா இருக்காது. நம்ம எடுத்து நசுக்கணுன்னா 2ஆக உடையணும், அவ்வளோதான். அப்படியே அமுங்கி அது இதாகக்கூடாது, 2ஆக உடஞ்சா மட்டும் போதும். இப்போ நம்ம இதில் வாழைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைனா வாழைக்காய் கருத்து போயிடுங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சிருக்கிற தேங்காய், அந்த வெங்காயம், அந்த மசாலாலாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் நம்ம கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, நம்ம கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வரும்போது. இந்த வாழைக்காயெலாம் இன்னும் வேகணும்ல, அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துடாதீங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பொங்கிடாமல் பார்த்துக்கோங்க. பொங்கிடுச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க. அந்த மசாலாலாம் எப்போயுமே குழம்பு பொங்கிட்டு அந்த மசாலாலாம் வெளியே வந்துருச்சுனாலே குழம்பு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காதுங்க. அதனால் எப்போயுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே சமைங்க. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா அடுப்பை சிம் பண்ணிடலாம், இல்லைனா அடியில் பிடிச்சிடும். ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு முறை எடுத்து கிண்டி விடுங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிடும். இப்போ மறுபடியும் மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். மொத்தமே ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா வடையெல்லாம் போகிறதுக்காக. இப்போ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே இதை டக்குன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டில் இந்த பொரியெல்லாம் செய்வாங்க, அது எப்படி இருக்கும் அதை விட இது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நான் எப்படி செஞ்சேனோ அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இதில் நான் இப்போ கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமேல் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க, பொறுமையாக வேகட்டும். இப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் அந்த வாசனை. அந்த தாளிப்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சதை நம்ம இதில் கொட்டிடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நிஜமாகவே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய சமையல் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சேனல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதில் நான் நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கேன், நிறைய டிசைனர் நைட்டியும் போட்டுட்ருக்கேன். எல்லாமே பிராண்டட் தான். அதோட சேனலோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.